நெத்திலி குழம்பு செய்யலாம். அதுக்கு வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கி வரட்டும். அது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதோட காரம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுலேயே மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிருக்கேன். 2 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டோன்னு புளி கரைச்சியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ 2 கோலி ஒரு சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்குது. கொதிச்சு வரட்டும். அதிலே முட்டை போட்டிருக்கேன். அப்போ தாங்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. புளி ஊற்றி புளி வாசனை வராமல் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நெத்திலியை போட்டுக்கலாம். அலசிட்டு இந்த ஸ்டேஜில் நெத்திலி கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாங்க. நம்ம சீக்கிரம் போட்டோம்னா முள்ளுலாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் லேட்டாக போட்டுறது. ஒரு கொதி வரட்டும்னு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.